ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று ஒரு சகோதரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிறதுக்கு அதுக்கு தானே டைம் இருக்கும். இந்த மாடி தோட்டத்தை வச்சோன்னா முழுக்க நம்மளோட டைம் ஃபுல்லாக இந்த மாடி தோட்டத்திலலாம் செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சரி, நான் அப்போதைக்கு அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லலை, இதோட பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே ஷேர் பண்ணேன். நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரி ஈல்டு எடுக்கிறோன்னு. ஆனால் அந்த மாதிரி சகோதரிகளுக்கு அப்படி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இதுக்கு நீங்கள் ரொம்ப டைம்லாம் செலவு பண்ணவே வேண்டாம். ஒரு 400 தொட்டிகள் வச்சுருக்கேன். நானே ஒரு 2 ஹவர்ஸ் தான் இதுக்காக செலவு பண்ணுறேன். மார்னிங்கே அந்த 2 ஹவர்ஸை நான் போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் ஏர்லியராக எந்திக்கிறேன். இவ்வளோ தாங்க, ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. வீக்கெண்டில் ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ இதுக்காக செலவு பண்ணால் போதுமானது. நமக்கு தேவையான ஆர்கானிக்கான காய்கறிகள் ஈஸியாக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ்.